அன்பிற்குரியவர்களே, நம்மள யாராச்சும் இதை யோசிச்சு பார்த்திருக்கோமா? நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. இந்த விஷயத்த நீங்க ரொம்ப ஆழமா கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, யூதர்களை பத்தி. என்ன அது யூதர்களை பத்தி பேசுறாரு? ஆமா, யூதர்கள் கிட்ட இருந்து நம்ம ஒரு பாடத்தை எடுத்துக்க வேண்டியது இருக்கு. என்னன்னு சொன்னா, இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் அடியோடு அழிக்க வேண்டும் என்று பரம்பரையாக தலைமுறை தலைமுறையாக அன்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைக்கு மதினாவிலே கால் வைத்தார்களோ அன்று முதல் இன்று வரை நம்மை அழிப்பதற்காகவே பரம்பரையாக நஞ்சூட்டப்பட்டு வளர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த சமூகம் குரானை ஓதிக்கொண்டிருக்கின்றது. தெரியுமா உங்களை யாருக்காச்சு? ஓதுறாங்கன்னு சொன்னா நன்மை நாடி இல்ல, இந்த குரானை ஓத கற்றுக்கொண்டு குரானுடைய விளக்கத்தை அறிந்து குரானை வைத்து அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு பல்வேறு விதமான சாதனைகளை செய்வது மட்டுமன்றி அதே குரானை வைத்து நம்மை அழிக்கிறதுக்கு உண்டான திட்டங்களை தீட்டக்கூடிய ஒரு விரோத சமூகமாக, மிக கோரமான ஒரு சமூகமாக இது இருக்கின்றது என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு அருளிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்காக அல்லாஹ்விடத்தில் இருந்து நமக்கு வாங்கி தந்த இந்த திருமறையை ஓதுவதற்கு நாம் தயாராக இல்லை, ஓதவும் தெரியவில்லை என்று சொன்னால் எங்க போய் சொல்றது? இதை விட வேடிக்கையான விஷயம் இருக்க முடியுமா? யோசிக்கணும். நம்ம நிச்சயமாக குரான் ஓதணும். ஓதுறதுனால என்ன பயன், என்ன நன்மைகள், எப்படிப்பட்ட நன்மைகள் அல்லாஹ் தருகிறான் என்பதை நாம் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறோம். பார்க்காதவங்க இன்ஷா அல்லாஹ் அதையும் போய் பாருங்க. அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தோணும் இன்ஷா அல்லாஹ் நாமளும் குரானை கத்துக்கணும்னு சொல்லிட்டு. இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, குறிப்பா எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய இந்த மேலான முயற்சியை கபூல் செய்து திருமறையை கற்றவர்கள் தான், கற்றுக்கொண்டு பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட சிறந்தவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹு தஆலா நாயகத்தின் துஆபரக்கத்தினால் ஆக்கி அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக இன்றைய பாடத்தை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.